இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான். சூழ்ச்சியான ஒரு கட்சி, அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம். அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. சமுதாயத்தின் எதிரி திமுக. திமுக தொடங்கப்பட்டது 1949. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல. 57 இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது. அதில் 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அந்த 15 தொகுதியிலையும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான், குளித்தலை மட்டும்தான் தெற்கனா அது நடுவில் இருக்கு. 62 50 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அதுல 45 தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியர் தொகுதிகள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள் வெறுகிறார்கள். அதில் 92 95 தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள். இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல. அதன் பிறகு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க கோவிந்தசாமி அவர்கள். இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து, நிர்பந்தம் இருந்தது, சட்டநாதன் கமிஷனை அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது, வலுப்பெற்றது. சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான். ஆனா சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு, 1970 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அப்போ. ஆனா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டார் கலைஞர். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து 84 அம்பாசங்கர் கமிஷன் அமைத்தது. அம்பாசங்கர் கமிஷன் அமைத்து அதுலயும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் தூக்கி போட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம். ஒரே நாள் 21 உயிர்களை நாம் இழந்தோம். அந்த ஒரு போராட்டத்தில் 25 உயிர்களை நாம் இழந்தோம் ஒரு வாரத்தில். அதன் பிறகுதான் மீண்டும் கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா அவர்கள் சொன்னார், அதை போன்ற இன்னொரு போராட்டத்தை நான் தொடங்க இருக்கின்றேன் என்று சொன்னவுடன் கலைஞர் பயந்து போய் தான் எம்பிசின்னு ஒன்று உருவாக்கினார். அதுல எத்தனை பேரை போட்டாரு? 108 பேரை சேர்த்து போட்டு விட்டார். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் தனியா கொடுக்கிறேன்னு சொன்ன கலைஞர் அடுத்த நாள் 108 பேரை சேர்த்து உள்ள போட்டார். நம்ம பிள்ளைங்க போட்டியிட முடியுமா? அவங்க கூட இல்ல, முடியல. தொடக்கத்தில் ஏதோ வந்தது, அப்புறம் பார்த்தா ஒன்னும் போட்டியிட முடியல. அதனால்தான் தனியே உள்ஒதுக்கீடு 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 வேணும் வேணும்னு கேட்டுட்டு. எனக்கு என்னன்னா, இதற்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா அது நெருக்கத்தில் கடைசியில கொடுத்தார். இதுவே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெருக்கத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் தேர்தல், அதன் பிறகு வழக்குகள் எல்லாம் வந்தது. அந்த வழக்குகளை திமுக அரசு சரியான முறையில் கையாடல. அதனால்தான் ரத்து பண்ணிட்டாங்க. அது விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் மேல்முறையீடு பண்ண வச்சோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொன்னாங்க நீதிபதிகள்? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்கு அவசியமும் இல்லை. அப்போ வன்னியர் உள்ஒதுக்கீடு இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நம்ம ஏன் கேட்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம்னா, எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், எல்லா சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நமக்கு மட்டும் போதாது, எல்லாத்துக்கும் வேணும். அதுக்காக தான் நம்ம சாதிவாரி சர்வே கேட்கிறோம். அதுக்கு முடியல, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கக்கேடு. எனக்கெல்லாம் அதிகாரம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரையா? எனக்கு சாதிவாரி சர்வே எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலையும் ஒரு பொய்ய, பகிரங்கமான ஒரு பொய்ய. ஏன் நேத்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள்
அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இத்தனைக்கும் கர்நாடகாவில் 2015 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனால் அது போதுமானது இல்ல. நேத்து மறுபடியும் அறிவிச்சிருக்கார் சித்தராமையா என்னன்னா, மறுபடியும் நாங்க கர்நாடகாவில் சாதிவாரி சர்வே எடுக்க போறோம். மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு போதுமானது கிடையாது. அது தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. நான் கர்நாடகாவில் பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்திற்கு நான் நலத்திட்டங்கள் கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும், நல்ல திட்டங்களை கொடுக்கணும்னா நான் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி சர்வே எடுத்தாதான் என்னால முடியும்னு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்றார். நேற்று சொல்றாரு. இவங்க கூட்டணி கட்சி தானே. மு.க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா கிட்ட நீங்க போய் பாடத்தை கத்துங்க. சமூக நீதினா என்னன்னு பாடத்தை கத்துங்க அவங்க கிட்ட. சமூக நீதினா பேசுவதற்கு கூட துப்பில்லாத திமுக, பேசக்கூட கூடாது திமுக. அதை பத்தி, சமூக நீதி பத்தி பேசக்கூட கூடாது. துப்பு கிடையாது உங்களுக்கு பேசுறது. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு. வேற யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு நாங்க போய் கேட்போம்? முதலமைச்சருக்கு தான் கேட்போம். தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஆந்திரா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரிசா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, பீகார் முதலமைச்சர் அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவில் இல்ல. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். ஒரே சட்டம் தான் இந்தியாவுக்கு, ஒரே சட்டம் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தானே எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறாங்க. உங்களால ஏன் எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? ஏன் இங்க இருக்கிற அந்த மன்னர், குறுநில மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவா வேலுன்னு, அவர் போய் சொல்லுறது? அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஏன் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் இது கணக்கெடுப்பு நடத்தல. முக்கியமான காரணம் இந்த மன்னர் தான், உங்க ஊர் மன்னர் தான். அது காரணம். முதலமைச்சர் ஸ்டாலினு கூட கொஞ்சம் மனசுல ஏதோ எடுக்கணும் கூட இன்னும் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் கெடுத்தது யாரு? இந்த ஒரு மன்னர் தான். ஏவா வேலு அவர்களே, அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, தயவு செய்து இந்த மாவட்டத்தை கொஞ்சம் பிரிங்க, ரெண்டா பிரிங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. நாங்க வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரித்து நாங்கள் நிர்வாகத்துக்காக பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? சரி, இந்த மாவட்டத்தை பிரிச்சு இல்ல உங்க பையன் பேரோட வச்சுங்க, கம்பன் பேரோட வச்சுங்க, கம்பன் மாவட்டம் கூட வச்சுங்க, சந்தோஷம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நல்ல பேர் தான் கம்பன் பேர். என்னப்பா கணேஷ் வச்சுட்டு போட்டோம். எங்களுக்கு வேண்டியது வேலை நடக்கணும். யார் பேர் வேணா வச்சுங்க. ஏன்னா இப்ப கம்பன் தானே எல்லா மீட்டிங்லும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கோயில் மீட்டிங்னா கம்பன் தான். உட்காந்து பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணேஷ், நாளைக்கு நீயும் அந்த மீட்டிங் போகணும். போயிடுறியா? அது நான் கம்பன். எங்க கணேஷ்குமார் போய் நாளைக்கு மீட்டிங்ல உட்காருவார். போயிடு. இங்க அண்ணாமலையார் கோவில்ல ராஜகோபுரத்தை கட்டினது யாரு? நம்முடைய முப்பாட்டன் வல்லாள மகாராஜா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. இந்த கோவில்ல அறங்காவலர்கள் போடுறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒருத்தருடமா போட முடியல உங்களால. எங்கயா நீங்க இருக்கிறீங்க? யார் மண்ணியா இது? யோ, இது ஏன் மண்ணியா? என் பாட்டன் பூட்டம் ஆண்ட மண்ணியா இது? நாங்க இருக்கிற மண்ணியா? எங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு நீ கொடுப்ப? யாருக்கு கொடுக்கிற நீ? என் பாட்டம் பூட்டம் தான் இந்த கோவில்ல ராஜகோபுரத்தில் கட்டினது. ஏன் அவங்க வாரிசு கொடு, இல்லாட்டி சமுதாயத்தில் கொடு. யார் யாருக்கு கொடுத்துட்டு போறீங்க அறங்காவலர் பதவியை? எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? நாங்களும் பார்த்து பார்த்து தான் இருக்கிறோம். நாங்க பழைய மாதிரி அரசியல் பண்ணனா வேற விதமா ஆயிடும். அதெல்லாம் நாங்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும், முன்னேறணும், எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. நானும் சொல்லிருக்கேன், இந்த மாநாட்டில் சொன்னேன், நான் என் தம்பிங்க மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. டேய், நீ படிடா, படிச்சு வேலைக்கு போடா, உன் குடும்பத்தை காப்பாத்துடா, அப்புறம் தான் அரசியல் வாடான்னு சொல்றேன். நான் நாங்க டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்.
சொன்னாப்ல நாயுடு மங்கலத்துல நம்ம அக்னி கலசம் வைக்கிறதுக்கு நம்ம மண்ணுல வைக்கிறதுக்கு அதுக்கு ஏடிஜிபி அந்த டிஜிபி இந்த டிஐஜி போலீஸ் என்னய்யா நாங்க என்ன தீவிரவாதிகளா நாங்க ஏன் மண்ணுல ஏன் அடையாளத்தை வைக்கிறதுக்கு எனக்கு என்னையா நீ என்னையா உத்தரவு கொடுக்கறது நீ என்ன தடை பண்றது ஆனா வரலாற்றுல மன்னர் ஏவாவேலுக்கு வரலாற்றுல ஒரு இடம் இருக்கு என்ன இடம் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட வரலாற்றில் ஏவாவேலு பேர் முதல்ல இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்றேன் உண்மையாலும் நீங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்க ரத்தத்தில் விவசாயம் இருந்ததுன்னா வர தேர்தலில் ஒரு ஆள் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அத்தனை பேரும் இதை ஞாபகம் வச்சுக்கீங்க அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கீங்க விவசாயிகள் என்னுடைய கடவுள் அப்பா அம்மா பேர் விவசாயிகள் கடவுள் சோறு போடுற கடவுள் யா அவங்கள போய் நீ குண்டர் சட்டத்தில் போடுறீங்க எதுக்கு குண்டர் சட்டம் எதுக்கு போராடினாங்க மண்ணை காப்பாற்றணும் போராடுற விவசாயிகளை நீ குண்டர் சட்டத்தில் போடுற யார் குண்டர் சட்டத்தில் இருக்கணும் இன்னைக்கு திமுக பாதி பேர் இருக்கணும் அது பார்த்தா குண்டர் சட்டத்தில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு கஞ்சா வைத்துக்கிட்டு சாராயத்தை கடத்திக்கிட்டு கொள்ளையோ அடிச்சுட்டு இருக்கிறானுங்க அவங்க தான் இருக்கணும் ஆனா என் விவசாயிகள் என் கடவுள் விவசாயிகளை போய் நீ குண்டர் சட்டத்தில் போறீங்க நல்லா இருக்கு வாயில வருது நல்லா இரு நீ குடும்பம்னா நல்லா இருங்க ஆனா இந்த ஒதுங்கி போயிடுங்க ஆட்சியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இன்னும் 8 மாசம் எண்ணிட்டு பாருங்க எண்ணுங்க நாட்களை எண்ணுங்க இன்னும் 8 மாதத்துல இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம் அது முடிவாயிடுச்சு